இப்போ ஸ்போர்ட்ஸ் கொண்டு போகிறோம் எல்லா இப்போ அடுத்த விருதுநகரில் ஸ்போர்ட்ஸ் வருது. கிராம குழந்தைகளுக்கும் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பசங்களுக்கும் கல்வி முறை ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி விவசாயம் நிலம் அது விஷயமா நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். பாரத் மார்க்கெட் அப்படின்னு நம்மளுடைய வியாபாரிகள் நம்மளுடைய கைவினை பொருட்கள் நல்ல மார்க்கெட் இருக்கணுன்றதுக்காக அதை கொண்டு போகிறோம். ஸோ இப்படி கூட்டாக எல்லாம் செய்யறதுக்காக ஒரு மாவட்டத்திலையும் போயிட்டு மக்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அதனால நாங்கள் இப்போது எங்கெங்கே போக முடியுமோ பார்த்து ஒரு இடத்துக்கு போய் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பண்ணுறோம். மக்கள் மேடை மக்களோட சேர்ந்து லோக்கல் கவர்னன்ஸ்ன்னு பேர் அதுக்கு. அந்த காலத்தில் இந்த கிராம சபைகள் மாதிரி பஞ்சாயத்து மாதிரி நம்ம ஊரில் என்ன நடக்குது, நம்ம ஊரை நம்ம எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்னு மக்களும் ஒன்றா சேரணும். இப்போ நம்ம ஊரில் ஒரு பிரச்சனைனா மக்களும் ஒன்றா இருக்கணும். அதுக்கு வேண்டிக்கிற முடிவுகளை அவங்களுக்கு எடுக்க தெரியணும். செய்ய வேண்டியது என்ன, எடுக்க முயற்சிகள் என்னன்னு செய்யறதுக்காக நம்ம குழுக்களோடு சேர்ந்து லோக்கல் பிரச்சனைகள் என்ன, பேசிக்ஸ், அதாவது ஒரு சாதாரண ரோடுலேருந்து ஒரு பாதுகாப்புலேருந்து ஒரு விவசாயத்துலேருந்து பொருள்கள்லேருந்து எல்லாத்துக்கும் மக்கள் ஈடுபாடு இருக்கணும். நாட்டுப்பற்று வளரணும் இல்லையா? எல்லாரும் அவங்கவுங்க ஊரை பற்றி நினைக்கணும், ஊர் மக்களை பற்றி நினைக்கணும். இது நமக்கு என்னன்னு போகிற காலம் இல்லை. நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாதான் நம்ம ஊரை மேம்படுத்த முடியுன்றது தான் மக்கள் மேடையோட குறிக்கோள். இப்போ எங்கள் நகரத்தில் இருக்கிறவங்க கிராமங்களில் குழுக்கள் அமைக்கிறாங்க. அதுக்கு கீழே அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அதை விட கீழே இருக்கிற கிராமங்களுக்கு குழுக்கள் அமைக்கிறாங்க. ஸோ எங்கள் வாலண்டியர்ஸ் எங்கள் மெம்பர்ஸ் எல்லா ஊர்லேயும் இப்போ ஒன்றா கிரியேட் பண்ணிகிட்டே வராங்க. மெயின் சென்டர்ஸ்லாம் இருக்காங்க, அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் இருக்காங்க. இப்போ கிராமமாக இப்போ விருதுநகரில் 4 கிராமங்கள் எங்களோட சேர்ந்து இருக்காங்க. இப்போ அடுத்தது அங்கே போகிறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், அதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு அங்கே போகிறாங்க. இது நாட்டுப்பற்று வளர்க்குற ஒரு பெரிய மூமெண்ட். முதல்ல நாட்டுப்பற்று வளரணும், அதுக்கப்புறம் முதல்ல சர்வீஸ் மைண்ட் எல்லாருக்கும் வரணும். அதுதான் எங்களோட இப்பொழுதே குறிக்கோள். முதல்ல நாங்கள் எடுத்துக்கிற கட்டங்கள் நகரணுங்க. நாங்கள் எடுக்கிற சர்வீஸ், இது சர்வீஸ் பீப்புள்ஸ் மூமெண்ட்டுன்னு சொல்கிறோம். இது முதல் முறையாக இருக்கிறதுனால அரசியல்னு சொன்னாதான் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த வார்த்தையை நீங்கள் எப்படியாவது வாங்கணும்னு பார்க்குறீங்க, பட் அப்படி இல்லை. ஏன்னா நீங்கள் முதல்ல மக்களை ஒன்றா சேர்க்கறதுக்கும் மக்களோட வேலை பண்ணுறது தான் எங்களுடைய குறிக்கோள். அதை முதல்ல சர்வீஸ் மைண்டும் நாட்டுப்பற்றும் வளர்கிறதுக்காக தான் மக்கள் மேடை. நான் இட்ஸ் ரிலேட்டட் ஒன்லி டு மக்கள் மேடை. இல்லை, நான் அந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லறது வேண்டான்னு பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் செய்கிற காரியத்துக்கு ஏதாவது தேவைப்பட்டா எங்கே போகணுமோ அங்கே போய் கேட்போம். இப்போ நாங்கள் அதெல்லாம் இன்னும் ஸ்டடி பண்ணலை. ஸ்டடி பண்ணப்புறம் சொல்கிறோம். என் மக்கள் எல்லாம் சொல்லட்டும்.